أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وَلَقَدْ جَاءَتْ رُسُلُنَا إِبْرَاهِيمَ بِالْبُشْرَى قَالُوا سَلَامًا قَالَ سَلَامٌ فَمَا لَبِثَ أَن جَاءَ بِعِجْلٍ حَنِيذٍ. மேலும் பாருங்கள், நம்முடைய வானவர்கள் இப்ராஹீமிடம் ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தார்கள். உங்கள் மீது சாந்தி நிலவட்டும் என்றார்கள். அதற்கு உங்கள் மீதும் சாந்தி நிலவுக என்று இப்ராஹீம் பதிலளித்தார். பிறகு சிறிது நேரத்திற்குள் அவர்களுக்கு விருந்தளிப்பதற்காக வறுத்த கன்றின் மாமிசத்தை கொண்டு வந்தார். فَلَمَّا رَأَى أَيْدِيَهُمْ لَا تَصِلُ إِلَيْهِ نَكِرَهُمْ وَأَوْجَسَ مِنْهُمْ خِيفَةً قَالُوا لَا تَخَفْ إِنَّا أُرْسِلْنَا إِلَى قَوْمِ لُوطٍ. ஆனால் அவர்களின் கரங்கள் உணவை தொடவே இல்லை என்பதை இப்ராஹீம் பார்த்தபோது அவர்களை பற்றி அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. மேலும் அவர்களை கண்டு அவர் அஞ்சினார். அதற்கு அவ்வானவர்கள், நீர் அஞ்ச வேண்டாம், திண்ணமாக நாங்கள் லூத் சமூகத்தாரின் பால் அனுப்பப்பட்டிருக்கின்றோம் என்று கூறினார்கள். وَامْرَأَتُهُ قَائِمَةٌ فَضَحِكَتْ فَبَشَّرْنَاهَا بِإِسْحَاقَ وَمِنْ وَرَاءِ إِسْحَاقَ يَعْقُوبَ. அப்போது இப்ராஹீமுடைய மனைவியும் நின்று கொண்டிருந்தார். அவர் இதனை கேட்டதும் சிரித்தார். நாம் அவருக்கு இஸ்ஹாக்கு பிறக்கப் போவது பற்றியும் இஸ்ஹாக்குக்கு பின் யாக்கூபு பற்றியும் நற்செய்தி அறிவித்தோம். قالت يا ويلتى أألد وأنا عجوز وهذا بعلي شيخا إن هذا لشيء عجيب. அதற்கு அவர், அந்தோ என் துர்பாக்கியமே, நானும் முதியவளாகிவிட்டேன், என்னுடைய கணவராகிய இவரும் முதுமை அடைந்து விட்டார். இந்நிலையில் எனக்கு குழந்தை பிறக்குமா? திண்ணமாக இது ஒரு வியப்புக்குரிய விஷயமாயிருக்கிறது என்று கூறினார். قالوا أتعجبين من أمر الله رحمة الله وبركاته عليكم أهل البيت إنه حميد مجيد. வானவர்கள் கூறினார்கள், அல்லாஹுவின் கட்டளை குறித்து வியப்புறுகின்றீரா? இப்ராஹீமின் குடும்பத்தாரே, உங்கள் மீது அல்லாஹுவின் அருளும் அவனுடைய வாழ்த்துக்களும் பொழிந்து கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக அல்லாஹு பெரும் புகழுக்குரியவனாகவும் பெரும் மாட்சிமை உடையவனாகவும் இருக்கின்றான்.